வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ண போகிறேன். இது ஹோம்மேட் கீ, அதனால் எக்ஸ்ட்ரா கலர்லாம் இருக்காது. நிறைய பேர் இதை டால்டாவான்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டால்டா கிடையாது, இது ஹோம்மேட் கீ தான். 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் இல்லாதனால நான் பொடி ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு, இது 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோ தான் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட போகிறோம். 2 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட பச்சை வாசனை போகட்டும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிடலாம். வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொடியும் இதில் ஆட் பண்ணணும். தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 200 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. காளானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறமா கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாட்டினாலும் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலாம், ஆனால் அதில் தண்ணி ஊறுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தயிரே ரொம்ப தாராளமாக போதும், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. குவிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கையளவு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ குவிக்காக நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணி தண்ணி மெஷர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், தண்ணி ஊறி காளான்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சனால 1.5 கப் தண்ணி வைக்க போகிறேன். 1 கப் மெஷர்மெண்ட்க்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து ரைஸ்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டோன்னா ரைஸ்லாம் நொறுங்கி போயிடும். ஸோ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி நான் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுற போகிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு விசில் வச்சேன். அப்புறமா ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அவ்வளோதான், சுவையான பிரியாணி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். வெயிட் போட்டுட்டு ஒரு விசிலும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.